கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஏசாயா 30:19. சீயோனை சேர்ந்த ஜனங்கள் எருசலேமில் வாசமாயிருப்பார்கள். இனி நீ அழுது கொண்டிராய். உன் கூப்பிடுதலின் சத்தத்துக்கு அவர் உருக்கமாய் இறங்கி அதை கேட்டவுடனே உனக்கு மறு உத்தரவு அருளுவார். மாணவர்களே, நம் தேவனாகிய கர்த்தர் நம் ஒவ்வொருவரை பார்த்து, இனி நீ அழுது கொண்டிராய். உன் கூப்பிடுதலின் சத்தத்துக்கு நான் உருக்கமாய் இறங்கி அதை கேட்டவுடனே உனக்கு மறு உத்தரவு அருளுவேன் என்கிறார். ஒருவேளை இன்று என் கண்ணீரை காண யாருமே இல்லை என்று சொல்லி அழுது கொண்டிருக்கிறீர்களா? நீங்கள் அழுது கொண்டிருக்கிற காரியத்திலே தேவன் உங்களுக்கு மறு உத்தரவு கொடுப்பதற்காக அவர் கடந்து வருகிறார். எனவே நாம் அழுத அழுகையினுடைய கண்ணீர் ஒரு நாளும் ஒருபோதும் அது வீணாக போகாது. எனவே நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற காரியத்தில் தேவன் நமக்கு நன்மைகளையும் ஆசீர்வாதத்தையும் கட்டளையிடுவார். ஒருவேளை ரட்சிப்புக்காக இருக்கலாம், உலகத்தின் தேவைகளுக்காக, எதிர்காலத்திற்காக, வியாதியின் கொடூர பிடியிலிருந்து நீங்குவதற்காக நீங்கள் ஜெபித்து கொண்டு அழுது கொண்டு சோர்ந்து போயிருக்கலாம். உங்கள் அழுகையை தேவனாகிய கர்த்தர் அற்பமாய் எண்ண மாட்டார். சரியான நேரத்தில் அவர் பதில் கொடுக்க நம் தேவனாகிய கர்த்தர் கடந்து வருவார். அந்த தேவனின் அன்பு கரங்களை நாம் பற்றி கொண்டு அவரோடு கூட வாழ்வோம். ஆமேன்.